வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை வானிலை ஆய்வு மையமானது அடுத்த 4 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்ற ஒரு எச்சரிக்கையை தனது வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 4 மாவட்டத்திற்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமயங்களில் 11 சென்டிமீட்டரிலிருந்து 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டத்திற்கு கனமழை இருக்கக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் எல்லாம் 6 சென்டிமீட்டரிலிருந்து 11 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளைய தினமானது தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டத்திற்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டத்திற்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 தினங்களில் தான் தமிழ்நாட்டில் கனமுதல் மிக கனமழை பெய்யும். அதற்கு அடுத்தபடியாக 24ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் படிப்படியாக மழை குறையும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த சமயங்களில் 22ஆம் தேதி வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகிறது. அந்த சமயங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.